அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் நடுவிலே கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். யார் செய்கிற மாதிரி? அதுக்கு முன்னாடி வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். சும்மா வெட்டு வார்த்தைகளாம் பேசாதீங்க, வீண் வார்த்தையை அளப்பாதீங்க. அவர்கள் அதிகமா பேசத்தினால வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. இந்த வெட்டு கதெல்லாம் பேசிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும். நீ தப்பு கணக்கெல்லாம் போடாத. வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே என்னது தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறாராங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? யார் இதை அறிவார்கள்? அப்படி சொல்லி நீங்கள் கலங்கலாம், அப்படி சொல்லி நீங்கள் நினைச்சிருக்கலாம். இயேசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண வேண்டுறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகானது தெரியுமா? எவ்வளவு தெளிவாக இருக்கு தெரியுமா? ஆண்டவர் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரொம்ப நேரம் ஜெபம் கேட்கப்படும் தப்பு கணக்கெல்லாம் போடாத. நீ ஜெபம் பண்ண போற பத்தியா, அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ன்றாரு. ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டதை செய்கிற தேவன். நீ என்ன வேண்டுகிறியோ அதை முன்னமே அவர் தெரிஞ்சதுனால அதை அப்படியே சாங்ஷன் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. என்ன வேண்டிக் கொள்றியோ அதை செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் வேணும். எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு சுகம் வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு பெரிய ஒரு வீடு வேணும்னு சொல்லுவாங்க, சில கார் வேணும்னு சொல்லுவாங்க, சிலர் அந்த நகை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் மனசில் இருக்கும். இது இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கும் அப்படி சொல்லி மனசில் அப்படியெல்லாம் எண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அதை தான் செய்வார். கவனிக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கத்தெல்லாம் அவர் செய்ய மாட்டார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வசனம் அப்படித்தான் சொல்லுது.
என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன் தேவை என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இயேசு எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. நீங்கள் தப்பு கணக்கெல்லாம் போடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அப்போ அது என்ன நல்லதோ, எது நமக்கு தேவையோ அதை தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வேண்டாததெல்லாம் கேட்டாக்கா கர்த்தர் செய்ய மாட்டார். ரொம்ப நேரம் அலப்பிட்டு இருந்தாக்கா கர்த்தர் செய்ய மாட்டார். வீண் வசனிப்பெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். உனக்கு என்ன தேவையோ, அது என்ன அந்த நீட், அந்த நேரத்துக்கு என்ன அவசியமோ, எதை சந்திக்கணுமோ, எதை கொடுக்கணுமோ, எதை நடப்பிக்கணுமோ அதை தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றார், வேண்டிக் கொள்கிறதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதியில் பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டினுடைய வேலைக்காரன். ஒரு நூற்றுக்கு அதிபதினாக்கா ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவன் நூற்றுக்கு அதிபதி. அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தனுக்கு கை கால் விழுந்து போச்சு, திமிர்வாதம் வந்துடுச்சு. அதனால் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வேண்டுதல் செய்கிறார். வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. என் வேலைக்காரன் திமிர்வாதம் வந்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இயேசுவை அவனை எப்படியாலும் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார்ல. நூற்றுக்கு அதிபதி என்ன வேண்டுதல் வைத்தானோ அந்த வேண்டுதலை இயேசு கேட்டதுனால அந்த திமிர்வாதக்காரன் சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வேண்டிக் கொள்வது என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் எது தேவையோ அதை கட்டாயம் இயேசு கொடுப்பார். இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் வேணும், இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த திமிர்வாதக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான். இத நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் சொல்றதுக்கு முன்னாடியே, இயேசுவிடத்தில் வர்றதுக்கு முன்னாடியே இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு கூட நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் கர்த்தர் இதை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை இயேசு அவனுடைய தேவையை சந்தித்து அவனுக்கு என்ன அந்த நேரத்துக்கு தேவையோ அதை கரெக்டாக கொடுத்து சுகமாக்கினவர். உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்டு கட்டாயம் உங்களையும் அவர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வியாதியில் இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கலாம், ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். இவன் அப்படிதான். இந்த திமிர்வாதக்காரனை பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு கை கால் விழுந்து போச்சு, அதனால் அவனுக்கு மன உளைச்சல் ஆயிட்டான், டிப்ரெஷன் ஆயிடுச்சு, அவனுக்கு கொடிய வேதனைப்படுறானா. அப்படிதான் வசனம் சொல்லுது. ரொம்ப வேதனைப்படுறான்.
அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதி இயேசுனிடத்தில் போகிறான். பாருங்க, அதை கர்த்தர் அறிந்திருந்தபடினாலே அவனை சுகமாக்கினார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இயேசுவும் உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உங்களுடைய பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை அவர் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கணும் தானே வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும் தானே வந்திருக்கிறீங்க. உங்கள் கூட தான் ஆவியானவர் பேசுகிறார், உங்கள் கூட தான் தேவனுடைய வார்த்தைகள் இடைபடுகிறது. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அந்த வேலைக்காரனை கர்த்தர் சுகமாக்கினது போல இன்றைக்கு உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு சுகத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருஷம் நீ பலவீனத்தில் இருந்தாலும் சரி, டாக்டர்களே முடியாதுன்னு சொல்லிட்டாலும் சரி, எல்லாராலும் கைவிடப்பட்டவளாக இருந்தாலும் சரி, இயேசுடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். இயேசுடைய வார்த்தைகள் உங்களை அப்படியே புஷ்டி உள்ளவர்களாய் மாற்றும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான், இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தான். உங்கள் இருதயத்தில் எனக்கு சுகம் கிடைத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். திமிர்வாதக்காரனை சுகம் கொடுத்தவர் எனக்கும் சுகத்தை தரணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான். அவனுடைய வேண்டுதலை கேட்டு இயேசு பதில் தருவான்னு சொன்னா, சுகம் தருவார்னு சொன்னா, எனக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகளை கர்த்தர் அறிந்து, வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியத்தை கர்த்தர் அறிந்து இன்னைக்கே அவர் சுகம் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நீங்கள் சுகத்தோடு தான் போக போகிறீங்க, விடுதலையோடு தான் போக போகிறீங்க. உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆரோக்கியத்தோடு கூட போவீங்க. இப்போ இவன் கொடிய வேதனைப்பட்டுட்டு படுத்து கிடக்கிறான், எழுந்து நடக்க முடியாதவனா இருக்கிறான். இயேசு அந்த வார்த்தை கேட்ட உடனே உன் வேலைக்காரன் சுத்தமாயிட்டான் போ அப்படின்ட்டாரு. சொன்ன உடனே பாருங்க அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான். சொன்ன உடனே பாருங்க அவனுடைய வியாதி அவனை விட்டு, அந்த கொடிய வியாதி அவனை விட்டு, வேதனை அவனை விட்டு நீங்கிடுச்சு. இப்போ அவன் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய வல்லமை. அவர் வார்த்தையிலே வல்லவர், அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னார்னா சொன்னதான். அவர் சொல்றாரு, உன் மனசுல நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே உன் தேவை என்னதென்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அங்க இயேசு கிட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி வரும்பொழுதே அவருக்கு தெரியும் அவன் தேவை என்ன, எதுக்காக என்கிட்ட வரான், அவனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அந்த வேதனையெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு அவனை சுகமாக்கிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா, மனபாரத்தோடு இருக்கீங்களா, ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணுமா, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு கிருபையின் கூடாரத்துக்கு போனாக்கா, இந்த பிரதர்கிட்ட ஜெபம் பண்ண போனாக்கா, இந்த கூட்டத்துக்கு வந்தாக்கா ஆண்டவர் எதாயிலும் எனக்கு செய்ய மாட்டாரா, யாரோ சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கீங்களா, உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் வேலைக்காரனுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அவன் வீட்டுக்காரங்களை கவனிச்சிருக்கலாம், ஆனால் அவனால் சுகம் கொடுக்க முடியாது, அவனுடைய வேதனையை அவனால் நீக்க முடியாது. அதனால தான் ஃபைனலாக அவன் இயேசுகிட்ட வர்றான். அவனுடைய பணம் ஒர்க் அவுட் ஆகல, அவன் பணம் வச்சு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிருக்கலாம், அதெல்லாம் பார்த்துருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை.
ஃபைனலாக இயேசு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட போனாதாண்டா சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவர்கிட்ட வரான். இயேசுக்கு தெரியும் இவன் எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்துருப்பான், டாக்டர்கிட்ட போய் பார்த்துருப்பான், இதை பண்ணியிருப்பான், இதை கட்டுறது அதை கட்டுறது எல்லாம் பண்ணி பார்த்துருப்பான். இப்போ எல்லாம் கட்டுறாங்கல்ல, உடம்பு சரியில்லாம் போய் இங்கே ஒரு கட்டு, காலில் ஒரு கட்டு, இடுப்பில் ஒரு கட்டு, கழுத்தில் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டிக்கிறாங்களா இல்லையா பாருங்கள். கலர் கலராக கட்டுறாங்க. இப்போ மஞ்சள் கலரில் கட்டுறாங்க, சிவப்பு கலரில் கட்டுறாங்க, பச்சை கலரில் கட்டுறாங்க, நீல கலரில் கட்டுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேருடைய கையில் காலில். என்னன்னாக்கா அவங்களுக்கு அந்த உடம்பு சரியில்லை, அது கட்டினா சரியாயிடும். நீ என்ன கட்டினாலும் சரியாகாது. இந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாத்தையும் கட்டி பார்த்துருப்பான், ஒன்றும் சரியாகலை, எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டான், ஒன்றும் சரியாகாதனால பாருங்கள் இப்போ இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். அவன் எல்லா செலவு பண்ணதையும் அவன் பண்ண முயற்சிகளையும் எல்லாவற்றையும் இயேசு அறிவார். அவன் நினைவுகளை இயேசு அறிவார். உடனே என்ன பண்ணார், அவன் வேலைக்காரனை சுகமாக்கி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவால் சுகம் தர முடியும். இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வாழ்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அவர் சுகம் தருவார். இப்போவே அவர் சுகம் தருவார். எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவாலே அதை நீக்கி போட்டு உங்களுக்கு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இங்கே இந்த கேட்டுக்குள்ளே வரும் பொழுதே, இந்த கூட்டத்துக்குள்ளே வரும் பொழுதே உங்கள் தேவை என்னதென்பதை, உங்கள் வேண்டுதல் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் உங்கள் பேரெல்லாம் சொன்னார். அதனால தான் நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கீங்கன்னு சொன்னார். இதுக்குள்ளே வரும்பொழுதே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு எல்லாம் தெரியும், என் இயேசுக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. உன் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உன் வேண்டுதலுக்கு அவர் பதில் தருவார். பாருங்க, இன்னும் கெத்ரேன் என்று சொல்லுகிற ஒரு நாட்டுக்கு இயேசு போகிறார். அங்கே பார்த்தீங்க, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாமா? 36லேருந்து 34 வரலாம் வாசிக்கலாம். மத்தேயு 14. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தொட்ட யாவரும் சுஸ்தமானாங்களாம். அந்த இடத்துக்கு போறார் அவர் ஊழியம் செய்யறதுக்கு. அங்கே இவர் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே எவ்வளோ பேர் கூட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. அவரால் ஜெபம் பண்ணவே முடியாது, அவ்வளோ பிரச்சனை. இப்போ பாருங்கள், எல்லாம் செத்து போகிறான். ஒரு நடிகரை பார்க்க போய் இயேசு வரும்பொழுது எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும், ஏராளமான கூட்டம் இருந்திருக்கும். அவரால் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது கஷ்டமாயிடும். உடனே ஒரு ஐடியா பண்ணாங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க. இயேசுகிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டாங்க. இயேசுவே, உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ரொம்பலாம் பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரமாக நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இயேசு சரி தொட்டுங்க,
அப்படி சொல்லிட்டார். பாருங்க, எல்லாரும் வந்து வரிசையாக வந்திருப்பாங்க. அப்படியே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்களாம் உடனே சுகமாயிட்டான். தொட்ட யாவரும் சுகமாயிட்டாங்களாம். அப்பனா ஒருத்தர் கூட சுகமாகாம போல. ஹல்லேலூயா! யாவரும் சுகமாயிட்டாங்க. வரவெல்லாம் ஆண்டவரே நான் சுகமாகணும் அப்படின்னு இருதயத்தில் வேண்டிட்டு வந்திருப்பான். இயேசுவே நான் விடுதலை ஆகணும் அவன் இருதயத்தில் வேண்டிட்டு வந்திருப்பான். இயேசுவே இந்த காரியத்தை நடப்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலோடு கூட வந்திருப்பான். அவனுக்கு என்ன தேவை என்பதை இயேசு அறிந்திருந்தபடினால அவன் வந்து வஸ்திரத்தை தொட்ட உடனே அவனுக்கு பதில் தந்துட்டார். ஹல்லேலூயா! அவனுக்கு அவர் பதில் தந்து அவங்க எல்லாரையும் விடுதலை செஞ்சிட்டார். எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டார். அந்த இயேசு இப்போ உங்களுக்கு செய்வார்ல? அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும் இயேசுவை. அவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க அவர் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பற்றிக்கிட்டாங்க. 100க்கு அதிபதி வரும்பொழுதே கேட்ட உடனே இயேசு ஒன்றும் அவனை போய் தொட்டெல்லாம் சுகப்படுத்தலை, போன்னு துரத்தி விட்டாரு. அவன் சுகமாயிட்டான். இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். இதோ மரித்தேன் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் உயிருள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு இயேசு, இன்னைக்கு ஒரு இயேசு இல்லை. அதே வல்லமையோடு, அதே இரக்க குணத்தோடு, அதே எண்ணத்தோடு, அதே செயல்பாடோடு இயேசு சொன்ன வார்த்தையிலே நிலை நிற்கிறவராய் இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறார். இருதயத்தில் வேண்டுதல் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால நீங்க என்ன வேண்டிட்டு வந்தீங்களோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்க 2வது வேதத்தில் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 5, 22, 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் இவர் வேற, இந்த ஜெப ஆலய தலைவன் வேற, இவன் பேர் யவீரு. ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவருடைய வேண்டுதல் என்ன? தம் மக மரண அவஸ்தையா இருக்கிறான். அந்த மரண கட்டில் இருந்து விடுதலை வேண்டும் என்பதுதான் இந்த ஜெபாலய தலைவனாகிய யவீருடைய வேண்டுதல். இயேசுட்ட வந்து வரும்பொழுதே இயேசுக்கு தெரியும், இவ மக செத்து போயிடுவா, இவ மக இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறா, இவளுடைய ஜீவன், அந்த பொண்ணுடைய ஜீவன் அவளை விட்டு போயிடும் அப்படின்னு இயேசுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் பாருங்க, கொஞ்சம் டிலே பண்ணி யவீர்வை அப்படி நிற்க வைக்கிறார். யவீர்வை நிற்க வச்சு ஒரு அற்புதத்தை செய்து காமிக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கி காமிக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டா. அதை காமிச்ச உடனே இவனும் பக்கத்தில் இருக்கிறான். இப்போ இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கல, இவனுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கல. இப்போ பாருங்க, இந்த விசுவாசம் வந்த உடனே
ஒரு ஆள் ஓடி வந்து சொல்கிறான், போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மக செத்து போயிட்டா அப்படின்ற செய்தியை சொல்கிறான். இப்போ பாருங்க, அந்த மனுஷன் திரும்பியெல்லாம் போயில்ல, ஓடி போயில்ல, அழலை, உழுந்து புரல்ல, இயேசுகிட்ட சண்டை போடல. என்ன செய்யணும்? அதுக்கு பதில் இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவாய் அப்படி சொன்னார். அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குது. அந்த பெரும்பாடு உள்ள சுகமாக்கினார்ல. 12 வருஷமாக அவள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தால, அவள் வஸ்திரத்தை தொட்ட சுகமாயிட்டால. ஏசு என் மகளை தொட்டாக்கா அவள் நிச்சயமாக செத்து போன உயிரோட கூட எழுச்சிருவா அப்படின்னு அவருடைய இருதயத்தில் அந்த வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதலை இயேசு அறிந்திருந்தபடினால வீட்டுக்கு போனாரு. அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி தூக்குனாரு. செத்து போனவ உயிரோடு கூட எழுந்தா. ஹல்லேலூயா. இயேசு அவன் வேண்டுதலை கேட்டு உயிர் கொடுத்தார். செத்து போன சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினாருங்க. கதை இல்லை, திஸ் ஃபேக்ட், உண்மையாய் நடந்த சம்பவம். இயேசு உண்மை உள்ளவர். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் க்ளோஸு அப்படி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். எதுவும் க்ளோஸ் கிடையாது. எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். என் இயேசுக்கு அந்த வல்லமை உண்டு. இருதயத்தில் என்ன வேண்டுதலை நீங்கள் வைத்துட்டு வந்திருக்கிறீங்களோ அதை இயேசு அறிந்திருக்கிறபடினால கட்டாயம் அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இவன் இருதயத்தில் என் மக உயிரோடு கூட வரணும்னு வேண்டுதல், செத்து போன என் மக உயிர் பெறணும்னு வேண்டுதல், அதுக்கு முன்னாடி சுகமாகணும்னு வேண்டுதல். செய்தி வந்துச்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு, இப்போ என் மக உயிரோடு கூட எழும்பணுன்ற வேண்டுதல் அவன் இருதயத்தில் இருந்திருக்கும். அந்த வேண்டுதலை இயேசு அறிந்து பாருங்க, அந்த வேண்டுதலுக்கு அவர் பதில் தந்தார். ஹல்லேலூயா. தந்தாரா? உயிரோடு கூட எழுப்பினாரா? அந்த இயேசு நம் நடுவில் தானே இருக்கிறாரு. எதெல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தொழில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பிஸ்னஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் இனி நாங்கள் ஒன்றா சேர மாட்டோம் நினைக்கிறீங்களா? இனி இப்படி தான் சண்டையோடு கூட இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இனி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உயிர்ப்பிக்கும் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்தவர். உன்னை உயிர்ப்பிப்பார். உங்களை மறுபடியும் எழும்பி நிற்க செய்வார். உங்களை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பித்து நிற்க செய்வார். ஒருவேளை ஊழியத்தை இழந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை பணத்தை இழந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை, நிம்மதியை, சமாதானத்தை, ஏதோ ஒன்று இழந்துட்டு இருக்கலாம். இனி அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதுதான் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இல்லை. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. துண்டு துண்டாக கிடக்கிற எலும்பு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, 10 கிலோமீட்டரில் ஒன்று, 20 கிலோமீட்டரில் ஒன்று, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா, அதை நாய் தூக்கின்னு போச்சோ, குரங்கு தூக்கின்னு போச்சோ, பண்ணி தூக்கிட்டு போச்சோ, எங்கெங்கோ கிடந்திருக்கோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரோடைட்டோன்றாரு. எல்லாம் ஒன்று சேருது. யாருடைய எலும்பு யாருக்குள்ள சேரணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யார எங்கெங்க சுகப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். யாருக்கு எப்போ விடுதலை தரணும்னு அவருக்கு தெரியும். யார ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் தருகிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எங்கனா நடக்குமாங்க அது? வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்களை உயிர்ப்பிக்கும்.
உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வருஷத்தின கடைசியில் வந்துட்டோம், என்ன எதுவும் நடக்கலையே, அப்படியே தானே இருக்கிறோம், எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, அந்த பிரச்சனையெல்லாம் அப்படி தானே இருக்குது. கிணத்துல போட்ட கல் மாறி அப்படி சொல்லுவாங்க, அப்படி தானே இருக்குது. கல்லது மண்ணாது, இயேசுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கல்லும் சரி மண்ணும் சரி எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போட்டு இயேசு நம்மை வாழ வைக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த யவீரு வேண்டுதல் எல்லாம், என் மக உயிரோடு எழும்பணும், என் மக உயிர் பெறணும், அதுதான் அவன் இருதயத்தில் வேண்டுதல். அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தார்ல, அந்த வேண்டுதலுக்கு பதில் தந்தார்ல. இன்னைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை அவர் அறிந்திருக்கிறபடினால் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. முடியாதுன்ற காரியமாக இருந்தாலும் சரி, நீ டாக்டர்கிட்ட போய் கேட்டிருந்தாக்கா செத்து போனதை நான் எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லுவான். மந்திரவாதிகிட்ட போய் கேட்டிருந்தாக்கா என்ன கொஞ்சம் காசை வாங்கிக்கின்னு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாற்றி துரத்தி விட்டுருப்பான். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, செத்து போன பாடியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவால் மட்டும்தான் உயிரோடு கூட எழுப்ப முடியும். இயேசுவால் மட்டும்தான் அந்த அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் மட்டும்தான் அந்த இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். வேற யாராலையும் முடியாதுங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன குழப்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன மனவேதனையாக இருந்தாலும் சரி, முடிஞ்சு போச்சின்னு நினச்சிட்டு நீ இருந்தாலும் சரி, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மறுபடியும் எழும்பி நிற்க வைத்து உங்களை அவர் கனப்படுத்துகிற தேவன். யவீரு கனமடைந்தான். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, எல்லாம் நகைத்தார்கள்னு வசனம் சொல்லுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செத்து போயிட்டு பொண்ணு போய் உயிரோடு கூட இவர் எழுப்பிடுவாரா, இயேசு கூட்டின்னு வர்றாரு, அவர் என்னத்து கூட்டின்னு வர அப்படி சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். எல்லாரும் வெட்கப்பட்டு யவீருடைய இருதயத்தின் வேண்டுதலை இயேசு அறிந்து அதை அப்படியே நிறைவேற்றி அவனை கனப்படுத்தினார்ல. ஹல்லேலூயா. உன்னை கனப்படுத்துவார், உங்களை அவர் கனப்படுத்துவார். இனி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க, உங்களை தான் அவர் கனப்படுத்துவார். பயப்படாதீங்க, உங்களை தான் அவர் கனப்படுத்துவார். என் தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை என்னது என்பதை அவர் அறிந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் வேதத்தில் பற்றி நான் முடிச்சிடுறேன், வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி, இவன் பிறக்கும் பொழுது யாபேஸ துக்கத்தோடு அவங்க அம்மா பிரசவித்தாங்களாம். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் அம்மா பிரசவிக்கும் பொழுதே, அவன் பிறக்கும் பொழுதே
துக்கத்தோடு பிரசவித்தாங்களாம். இவன் ஏன் தான் பிறந்தானோ தெரியல, இவ்வளவு வேதனையா இருக்குது. இவன் தரித்திரம் பிடிச்சவன் போல இருக்கு, இவன் ராசி இல்லாதவன், பிறந்த நேரம் யமகண்டம், அப்புறம் எல்லா கண்டமும் வரும். இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ராகு காலம் வருதா இல்லையா? ஜாதகத்தை பார்க்கணும். பொண்ணு பாடுறான்னா ஜாதகத்தை பார்ப்பான். 10 பொருந்துடும், பொருந்தி எல்லாம் பிரிஞ்சு போடும். நீங்க உலகத்தில் அதுதான் நடக்குது. பார்க்குறாங்களா இல்லையா? நீங்கள் கவனிச்சு பாருங்க. 10 சரியாகுது, கொஞ்ச நாள் பார்த்தா 10 பிஞ்சு போயிருக்கும். பாருங்க, அந்த மாதிரி உலகம் அந்த மாதிரி இருக்குது. இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுதே அவங்க அம்மா துக்கத்தோடு பெற்றாங்களாம். என்ன நடந்தது தெரியாது, அவன் எந்த நேரத்தில் பிறந்தானோ தெரியாது, அவங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் அவன் பிறந்துட்டானோ தெரியாது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த பிரசவ டேட்டு டைமே என்ன பண்ணிடுறாங்க, ஆமாம்மா மாற்றிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி மாற்றிட்டாக்கா அவர் ராசி ஆகிடுவாராம் அவர். அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஒழிய எந்த மனிதரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இந்த டைம் கரெக்ட், சரி, நல்ல நேரம். ஆனால் உயிரை மட்டும் நல்ல நேரத்தில் பிடிச்சி வைக்க முடியாது. நீ யமகண்டத்தை தாண்டி நல்ல நேரத்தில் உயிர் போன்னு சொல்ல முடியாது. அது எந்த நேரத்தில் வேணா போ, அதை மட்டும் பிடிச்சி வைக்க முடியாது. கவனிச்சு பாருங்களேன், மீதி எல்லாம் மாத்திடுவான். மனுஷனுடைய சிந்தனை பாருங்க. எனக்கு அன்பானவன், இந்த யாபேஸ் அவங்க அம்மா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. இந்த பையன் பிறந்ததுலேருந்து எனக்கு பெரிய தரித்திரம் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இவனால் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. எவனா சொல்லியிருப்பான் ஜோசியக்காரன், இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவனுக்கு இந்த தோஷம் அந்த தோஷம், இதை கழிக்கணும் அது கழிக்கணும்னு காசு வாங்கினுப்பான். எந்த தோஷமும் கிடையாது, எந்த இதுவும் கழிக்கவும் முடியாது. கர்த்தர் நினைச்சாதான் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க, நான் துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்தேன். இப்ப இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன வேண்டுதல் வைக்கிறான்? என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கன துக்கப்படுத்தாதபடி பார்த்துங்க அப்படி சொல்லி தன் இருதயத்தில் ஒரு வேண்டுதலை கர்த்தருக்கு முன்னாடி வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை ஆசீர்வதிங்க இயேசுவே. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ தரித்திரம் முச்சுவன்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. வருத்தத்தோடு நான் பெற்றெடுத்தேன்னு சொல்கிறாங்க. நான் பிறந்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப துக்கப்படுறாங்க, ஏன்னா ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு, கெட்ட நேரத்தில் பிறந்துட்டேன், எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப துக்கப்படுறாங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்படி கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா. அவன் எல்லையை விரிவாக்கிட்டாரு. அவனை எந்த துர்க்கிரியைகளும் தொடாதபடி காத்துக்கிட்டாரு. அவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட உங்க இருதயத்தில் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஜோசியக்காரன் சொல்றான், இந்த மந்திரவாதி சொல்றான், என் ஜாதகம் இப்படி இருக்குது, சுக்கிரன் இங்க வந்துட்டான், சூரியன் இங்க வந்துட்டான், சனி பிடிச்சிக்கிச்சு, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தனா உன் கதை கந்தல் முடிஞ்சிச்சு கதை. இயேசு சொல்றதை கேட்டீங்கன்னாக்கா தச்சுக்குவீங்க. உங்க இருதயத்தில் இயேசு தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு விசுவாசிக்கணும். இயேசு கிட்ட தான் உங்க விண்ணப்பத்தை வைக்கணும். இயேசு கிட்ட தான் நீங்க சொல்லணும். யாபேஸ் கர்த்தரிடத்தில் தான் சொன்னான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்தான்.
கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அந்த விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தந்தார். அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ துக்கத்தோடு பிறந்தவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனா மாறிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லையெல்லாம் பெருசாக்கிட்டு இருப்பார். அந்த எல்லைக்குள்ளே யாரும் வராதபடி அவன் ஆசீர்வதித்து அப்படி அவர் உயர்த்திட்டார். உங்களை ஆசீர்வதிக்க முடியல? சொன்னதை செய்கிற தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும். எந்த காரியத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களோ, என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து என்ன வேண்டுதலோடு கூட இயேசுகிட்ட வரீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். யாபேசு ரொம்ப துக்கத்தோடு ஏசப்பாட்ட கர்த்தரிடத்தில் வரான். வந்து எங்கள் அம்மா என்ன ரொம்ப சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, நீர் ஒருத்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அவன் விண்ணப்பத்தை வைக்கிறான், என்னை ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. அடியே விண்ணப்பத்தை வச்ச உடனே கர்த்தர் பதில் சொல்கிறாரு, விண்ணப்பத்துக்கு நான் பதில் தந்துட்டேன்டா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்ல? நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா? யாரோ ஏதோ சொன்னதுனால துக்கத்தோடு இருக்கீங்களா? யாரோ இந்த காரியத்தில் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொன்னதுனால குழம்பி போயிருக்கீங்களா? ஒன்றும் குழப்பமே வேண்டாம். ஏசப்பாட்ட வந்து உங்கள் இருதயத்தை திறந்த ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உண்மையாக கேட்கணும். இந்த யாபேசுக்கு தெளிவாக தெரியும், எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிக்க முடியாது, எங்கள் அண்ணன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் சொந்தக்காரங்க என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் ஜனம் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தானே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தானே உங்கள் எல்லையை பெரிதாக்க முடியும். அவர் தானே உங்களை பாதுகாக்க முடியும். அவர் தானே உங்களை கனப்படுத்தி உயர்த்தி வைக்க முடியும். அவரிடத்தில் தான் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் தான் மொழி இருதயத்தோடு வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. அவர் கட்டாயம் இதை நிறைவேற்றி கொடுப்பார். யாபேசின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனுக்கு அருள் செய்தார். அவன் வேண்டிக் கொண்டபடியே அதை செய்து கொடுத்தார். நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு வேண்டிக்கிறீங்களா? ஆமாம். 10 ரூபா போட்டால் 100 ரூபா கொடுக்குறான்னு சொல்லி போனால் ஏமாந்துட்டேன். சீட்டு கட்டுறது போனால் ஏமாந்துட்டேன். ஆமாம். குறுக்கு வழியில் ரூபாவை சம்பாதிக்கணும்னு நினச்ச, ஆசீர்வாதம் வேணும்னு நினச்ச, நீ 0 ஆயிடுவேன். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேர் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும்படியாய் உதவி செய்து ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு வைத்திருப்பதை கொண்டு உங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும். எதனா ஷார்ட் வே, அதில் போட்டால் இவ்வளோ கிடைக்கும், இதில் போட்டால் அதை கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு போண்டியாக தான் நிற்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னா ஒரே ஒரு வழி, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கேட்கணும். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வேற யாரும் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. யாபேஸ் இதை தெளிவாக சொல்லி கொடுக்கிறார், தெளிவாக பேசுகிறார். அவருடைய வசனங்கள், அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கு. அப்படி அவர் வேண்டிக் கொண்டார். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே என்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தானே அது
உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அது பிதாவுக்கு தெரியும். அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இப்போ நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் மனுஷனெல்லாம் பார்த்து கேட்டதெல்லாம் போதும், விட்டுருங்க. அங்கங்கே ஓடந்தெல்லாம் போதும், விட்டுருங்க. அதை பார்த்து இது பார்த்து ஆனால் இயேசு மாத்திரம் நோக்கி பார்த்து, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு விடுதலை தாங்க. இயேசு மாத்திரம் நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி கேளுங்க. அவர் உங்கள் வேண்டுதலுக்கு அவர் பதில் தருவார். நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் இருதயத்தில் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவை என்னதென்பதை அவர் அறிந்து அதை அப்படியே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்குத்தத்தத்தில் மாறுகிறவர் அல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடி என்ன காரியமாக இருந்தாலும் அதை அவர் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாமா? சுகம் வேணும்னா சுகம் கேளுங்க, இருதயத்திலிருந்து கேட்கணும். அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு, அதை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணணும், மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கணும், உயிர் வேணும், கேளுங்க, புதுப்பிச்சு கொடுப்பார். அல்லது எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் தரித்திரன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவன் சொல்கிறாங்க, என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் கேட்டு பாருங்க. யாபேசை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். நமக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் தானே சொன்னார், உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடி எனக்கு உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் தானே சொன்னார். அதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவர் தானே. இப்போ நம்ம தானே கேட்கணும், இருதயத்தில் நம்ம தான் வேண்டுதல் செய்யணும். நம்ம இருதயத்தில் நம்ம தான் அந்த விண்ணப்பத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது தான், அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் அதை பார்த்து கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். இங்கே எவையிருக்கு தேவை, அது அவனுடைய இருதயத்துக்கு அந்த தேவை வந்தது. யாபேசுக்கு அந்த தேவை, அந்த தேவை அவன் இருதயத்துக்கு வந்தது, என்னை ஆசீர்வதிக்கணும்னு. பாருங்க, இன்னைக்கு நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். அந்த விருப்பத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்து ஏசப்பாக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்போ நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கேட்கலாமா? எல்லாம் கண்ண மூடி. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.